சந்தீப் கிஷன் மாநகரமோட ஹீரோ. ஹாய் சந்தீப். ஹலோங்க, தேங்க்யூங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இனிமேல் தான் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட வந்து நான் கேட்க போகிற முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகரம் படத்தில் ஒரு சாக்லேட் பாய் லுக்கும் இருக்குது, ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அது எப்படி? இல்லைங்க, சாக்லேட் பாய் லுக்லாம் கொடுக்கவே இல்லைங்க. ரொம்ப மொட்டைக்கிட்ட வச்சு ட்ரை பண்ணது. இப்போ கொஞ்சம் முடியலாம் வளர்த்து வேறு படத்துக்காக வச்சு லுக்கு. பட் அந்த படம் கொஞ்சம் ரொம்பவே ரகடாக இருக்குன்னு தான் போனது. தேங்க்ஃபுல்லி அந்த லவ் ஆங்கிள் ஒர்க் அவுட் ஆனதாலும் கொஞ்சம் தெரிஞ்சது. பட் அந்த கேரக்டருங்க, டேரக்டர் எடுத்ததும் கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்கலி பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ ஹாப்பி தட் வே. யா, ஸோ தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் அதர் லாங்குவேஜஸ்லையுமே வந்து படங்கள் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். பேசிக்கலி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தாங்க. எல்லாமே தமிழ் தான், படித்தது எல்லாமே சென்னை தான். அப்பா அம்மா கூட அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் ஆடிஷன் பண்ண டைமில் ஃபஸ்ட் தெலுங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் ஹிந்தியில் நடித்தேன். ஸோ நிறைய நாளுக்கு அப்புறம் தமிழில் மாநகரம்ன்ற ஒரு படம் பண்ணி யோசிச்சப்போ கதை கேட்டு இமீடியட்டாக செட் ஆன படம் அண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இமீடியட்டாக மாயாவனும் ரெடியாக இருக்குது, அறம் சேது பழகும் ரெடியாக இருக்குது. ஸோ ஓகே, சைமா 2017 அபுதாபில நடக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எஸ்பெஷலி ஏன்னா இது வரைக்கும் எப்பவுமே இங்கே ஒரு தெலுங்கு ஹீரோவாக தான் வந்திருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஹீரோவாக கூட வந்து வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு மாநகரம் மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் இங்கே சைமாவுக்கு வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி ஏன்னா மாநகரம் ரொம்ப நல்லா போச்சு, ஹிட் ஆச்சுன்றதோட நிறைய ஒரு குட்வில் வாங்கி கொடுத்தது, ரொம்ப ரெஸ்பெக்ட் வாங்கி கொடுத்த ஒரு படம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை ரெஸ்பெக்ட் பண்ணிங்க வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ என் அடுத்த படம் நரகாசுரனோட டைரக்டர் கார்த்திக் நரேன், நம்ம D16 கார்த்திக் நரேன் கூட இப்போ பெஸ்ட் டெபியூ டைரக்டர் நாமினேஷன் இருக்குது. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி, அவருக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. ஸோ ஓகே, ஸோ யா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நாமினேஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன்ங்க. நாமினேட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் ஒர்க் ரொம்ப வருஷத்துக்கு 100 கணக்கில் படம் வருது, அதில் நீங்கள் பெஸ்ட் ஒர்க், உங்கள் ஒர்க் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் நாமினேஷனே வாங்கியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். ஆல் தி வெரி பெஸ்ட். சைமா வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஹவ் டு ஐ ஃபீல்? ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும் இல்லைங்க. யூ சீயிங் எவ்ரி ஒன் ஆஃப்டர் லாங் டைம் அண்ட் ஒரே ரூஃபில் எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. யூ ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் அவார்ட்ஸ். இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அ யூனிட்டி. ஸோ யா, ஃபீல்ஸ் குட். பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஆடுறதுன்றதுக்கு செம்ம எனர்ஜி வேணும். அண்ட் உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் பார்த்தோம். உங்கள் கொரியோகிராஃபர்ஸ் கூட நல்ல சிங்கில் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஒரு மூமெண்ட்டுக்கு ஊன்னு பயங்கரமாக கத்துறாங்க, பயங்கரமாக என்கரேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது, லைக் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? See, choreography wise actually Santosh master ரொம்ப நல்லா ஜாப் பண்ணாங்க. ஏன்னா all the dancers அவங்க troupe they very encouraging. நீங்கள் தான் சொன்னீங்களே லைக் எல்லா பாடத்துக்கு they like they encouraging us, making a noise and all. பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரும்போது இட்ஸ் லைக் ஜென்ரலாக ஐம் வெரி லைக் ஐயோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இது இல்லை அது இல்லை, காஸ்ட்யூம் அப்படி ரெட் கார்பெட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஐம் ஃபீலிங் லைக் வெரி சில்ட் அவுட், ரிலாக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் தானே பார்க்கலாம் அந்த மாதிரி. மஞ்சிமா has been selected for the best debut and அவங்க வின் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? Yes, I do think she will because she's done a fab job in the film, so definitely. But my vote is for her anyway. So சினிமானா A to Z உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஜானி டைம்லலாம் நீங்கள் அந்த லைட் பிடிச்சிட்டு இருந்து அதுலேருந்து இப்போ வரைக்கும் லைக் யூ சீன் ஸோ மெனி டைரக்டர்ஸ் அண்ட் யுவர் இன்வால்மெண்ட் இஸ் ஸோ மச் வித் சினிமா. இப்போ நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? இன்னும் ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து வேறு எந்த விதமான ரெக்கக்னிஷனுமே கிடைக்காது. அந்த டைட்டிலில் நீங்கள் ஜானின்னு சொன்னீங்க பாருங்கள், ஒரு நிமிஷம் அப்படி ஒரே சந்தோஷம். ஏன்னா என்னோடய பேர் அந்த ஜானியில் படம்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு அரை செகண்ட் கூட வராது, 1/4 செகண்ட் தான் வரும். பட் அப்போ வந்து நாங்கள்லாம் அப்படி சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் பாருங்கள். அவங்க பேர் வர்றது மட்டும்தான், அப்போ எழுந்திரிச்சு போயிடுவாங்க எல்லாரும். பட் அப்படிப்பட்ட டெக்னீஷியன்ஸுக்கு அவார்ட் கொடுக்குறதுங்கிறது வண்டர்ஃபுல். பிகாஸ் ஆர்டிஸ்ட், முகம் தெரிகிற ஆர்டிஸ்ட் பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும். பட் முகம் தெரியாத அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு, பிகாஸ் நாங்கள்லாம் நல்லா இருக்கணும், எங்கள் ஃபேஸ் எல்லாம் தெரியணும், எங்கள் குரலெல்லாம் நல்லா இருக்கணும், அந்த ப்ராசஸிங்லாம் கரெக்டாக இருந்து கலர் கரெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கணும், அண்ட் எங்களோட பேட் ஆக்டிங் எல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எல்லாமே முடியவே முடியாது. ஸோ அவங்களுக்கும் அவார்ட் கொடுக்கறதுங்கிறது வண்டர்ஃபுல். இட்ஸ் ரியலி கிரேட். ப்ளஸ் இந்த வருஷம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ கிரேட். கேர்ள், எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஹவு இஸ் தட், நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு அப் டு டேட்டான ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் பியூட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த கரிஸ்மா எல்லாருமே அப்படியே இருக்குது. எப்படி அது பாசிபிள்? தான் ஏர்போர்ட்லேருந்து காஞ்சி பண்ண கத்திரிக்காய் மாதிரி வந்திருக்கோம், எங்ககிட்ட போய் கேட்குறீங்க. அப்படி தெரியவே இல்லை. இதுவே இப்படி இருக்குன்னா அப்போ ஃபங்க்ஷனில் எப்படி இருப்பாங்க? இல்லை, அது என்னன்னா ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. போகிற போக்கில் போக வேண்டியதுதான். புடவைன்னா புடவையோட போங்க, பேண்ட்னா பேண்டோட போங்க, அந்த மாதிரி. ஸோ இருக்கிற ஸ்டைல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டைலை அசிங்கப்படுத்தாமல்
வேர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான். ப்ளஸ் பானுமதி அம்மா சாவித்திரி அம்மா இருக்கும்போது வந்து இந்த ஜிம்மு, அதுக்கப்புறம் இந்த ஜூம்பா, அதுக்கப்புறம் வாட்டர் இது அக்வா ஏரோபிக்ஸ், வெயிட் ட்ரைனிங் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கரெக்டான ஜெனரேஷன், அந்த பக்கம் ட்ரெடிஷ்னலான விஷயங்களும் கற்றுக்கிட்டோம். இங்கே உங்களை மாதிரி மாடர்ன் ஜெனரேஷன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற